வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி காவேரி கூட ஸ்மூத்தாக போ, காவேரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கூட, அவகிட்ட நல்லா பழகு, மனசு பேசி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. அதை கேட்டு விஜய் யோசிக்கிறாரு. ஆமாம், காவேரிக்கு கிட்ட நம்ம பேசணும், முதல்ல நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி காவேரி கிட்ட போய் பேசுகிறாரு. காவேரி இங்கே பார் காவேரி, என் மனசில் வந்து நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் எப்போவுமே. நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன்டி. ஆனால் நீ என்னை பற்றி நினைக்கிறியா இல்லைன்னே தெரியல. நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற காவேரி இப்போல்லாம் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. நான் கண்டுக்க மாட்டேங்கிறானா, நான் நினைக்க மாட்டேங்கிறானா, நீ நீ தான்ப்பா என்னை நினைக்கிறதே கிடையாது. நீ எப்போ பார்த்தாலும் வெண்ணிலான்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டுருக்க. என்னை எப்போ பொண்டாட்டி எப்போ மதிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன காவேரி முறைக்கிற அப்படின்னு. நான் ஒன்றும் முறைக்கல, நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீங்களான்னு யோசித்தேன். என்ன காவேரி இப்படி கேட்டுட்டேன், எப்போவுமே நான் உன்னை பற்றி தான் காவேரி நினச்சிட்ருக்கேன். சரிங்க, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா அப்படின்னா, சொல்லு காவேரி. சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னோடனே, வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஃபோன், வந்தோடனே எத்தனை ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு வந்து என்ன காவேரி இப்படிலாம் கேட்குற, அப்போ வெண்ணா வந்தோடனே நான் வந்து உன் மேலே வந்து பாசம் குறைச்சிட்டேன், உன்னை நான் நினைக்கிறதுல நினைக்கிறியா அப்படின்னோடனே, ஏன் காவேரி என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னோடனே, சந்தேகம்லாம் நான் படலை, நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க, நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன் காவேரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை காவேரி என்னால் ஃபோன் பண்ண முடியல, ஃபோன் பண்ணாலும் உனக்கு ஒரு டைமில் போக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. ஓ அப்படியா, அப்போது சரி, வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுவீங்க? நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டாலும் அங்கே வந்து ஒரு ஃபோன் பண்ணிடுவீங்க, ஒரு வேளை நான் வீட்டுக்கு வந்துட்டாலும் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஃபோன் பண்ணிடுவீங்க, அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் காவேரின்னு, எங்கே போகிறேன் காவேரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடுவீங்க, கரெக்டாக? ஆனால் வெண்ணா வந்தோடனே எத்தனை ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, வேறு என்னங்க பேசுகிறது, பாருங்கள் நீங்கள் மாறி போனது உண்மை, அதை நீங்கள் ஒத்துக்கலைனாலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். சமாதானப்படுத்த முடியாது.